ஸோ பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியும், கையில் இருக்க இதை பார்த்தாலே தெரியும், நம்ம சென்னையில் இருக்க மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். ஒரு சென்னையில் ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் ஈவெண்ட்டுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்திருந்தோம். ஸோ இங்கே நின்று பேசுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நான் தமிழ் வீல்ஸ் டிஜிட்டல் டீம் கிட்ட ஒரு யூஸ்டு கார்ஸில் சில பல கேள்விகளை டைரெக்டாக ஃபீல்டில் போய் வாங்குறவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு அண்டர் 3 lakhs பட்ஜெட்டில் அவங்களுக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, என்னென்ன விஷயங்களை வச்சு அவங்க கார் எதிர்பார்க்குறாங்கன்னு கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ எங்கள் டீம்லேருந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 விதமான கொஸ்டின்ஸை க்ரியேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெஸ்ட்டான யூஸ்டு கார்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை உங்களோட யூஸ்டு காரை சேல் பண்ணணுங்களா, அந்த 2 விஷயமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கொடாக், இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரியான பேங்கிங் செக்டரோட சேர்ந்து யூஸ்டு காருக்கு லோனுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லோன் பற்றின சந்தேகங்கள் என்றால் தயங்காமல் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, இதில் மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 7 விதமான கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நான் எனக்கு தெரிஞ்ச பதிலை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பதில் ஒரு சில பேருக்கு அண்டர் 3 lakhs கார் பார்க்குறீங்க, உங்களோட கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளே இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஆன்சர் ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி வாங்க நம்ம ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வருவோம். இதில் கேட்கக்கூடிய மொதல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் 3 lakhs பட்ஜெட்டில் அண்டர் 3 lakhs பெஸ்ட்டு யூஸ்டு கார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா வந்து நிறைய கார்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஷிஃப்ட் மாதிரி வெஹிக்கிள்ஸ் அண்டர் 3 lakhs பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh kilometers ரன் ஆன ஒரு 10 years பழைய வண்டி தான் கிடைக்கும். பட் அது அந்த 3 lakhs பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிளாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டோ, குவிட்டு, டக்ஷனு அந்த மாதிரியான வெஹிக்கிள்லாம் லேட்டஸ்ட்டாக கிடச்சிரும். இல்லை கொஞ்சம் ஓல்டராக பார்க்குறேன், டீசல் இன்ஜின் சைடாக போய் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரிக்ஸு, ஷிஃப்ட்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷனாக டீசல் இன்ஜின் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் என்னோட பெஸ்ட்டான கார்ஸாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா அண்டர் 3 lakhs நம்ம ஆல்டோ, குவிட்டும், இயான் அண்டு டக்ஷனை மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ இது உங்களோட முடிவு, இது என்னோட கருத்து வந்து இதை நான் சொல்லுவேன். சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் காராக சொல்லுங்கள் அண்டர் 3 lakhs. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான். பர்ஃபார்மன்ஸ் அண்டர் 3 lakhs ரொம்பவே ஏஜ் கம்மியாக இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச கார் வந்து நான் சொல்கிறேன், அது ஏஜ் வைஸ் சொல்கிறேன். நிசான் டிரேனா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 2010லேருந்து 12 அந்த ரேஞ்சில் இருக்க வெஹிக்கிள் வந்து ஒரு அண்டர் 3 lakhs கிடைக்கும். பட் அதனா ஒரு 6 cylinder 2 liter 6 cylinder இன்ஜினு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் தாராளமாக இருக்கும். பட் ஆனால் மைலேஜ் கொடுக்காது, அதுதான் அந்த வெஹிக்கிளில் இருக்க மைனஸு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா Volkswagenல ஜெட்டா அண்ட் பசார் சொல்லலாம். அதுவுமே அண்டர் 3 lakhs கிடைக்கிது. ஒரு 2008, 10, 11 அந்த ரேஞ்சில் இருக்க வெஹிக்கிள்ஸ்லாம் அண்டர் 3 lakhs தாராளமாகவே கிடைக்கிது. ஸோ நீங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் நீங்கள் போகலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த கார்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலவு வைக்கும், செலவு வைக்காதுன்னு நான் சொல்லலை. அடுத்து உள்ள கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி அண்டு ஹோண்டா சிவிக் போகலாம். இந்த பட்ஜெட்டில் ஹோண்டா சிட்டி ஓல்ட் ஜென் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபர் சைடில் இருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டிஸ் கிடைக்கும். பட் ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டி போகலாம். ஹோண்டா சிவிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டிஸ் கொஞ்சம் ரேராக இருக்கும். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் என்ஜின் தான், நீங்கள் அது போகிறதுனாலும் போகலாம். பட் ஆனால் எல்லாமே நான் சொன்ன அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷனாக தான் இருக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். மற்றபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது தாங்க இருக்குது. இந்த வெஹிக்கிளில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா செவர்லெட் க்ரூஸை சொல்லலாம். செவர்லெட் க்ரூஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 liter டீசல் இன்ஜினில் வரும், மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் வரும். 2010 ஒரு 8 அந்த ரேஞ்சில் கார் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு சூப்பரான கார் தான். பட் ஆனால் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் வந்து சின்னன்னு இல்லை, கொஞ்சம் நிறையவே பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். ஏன்னா அப்போ உள்ள கார் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இருக்கும். அதனால நிறையா ப்ராப்ளங்களை நீங்கள் ஒயரிங்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகும். ஃபர்ஸ்ட் பையராக ஒரு அண்டர் 3 lakhs கார் வாங்கணும்னா மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக். ஸோ இதுவுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன சேம் கொஷின் தான். மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அந்த ரேஞ்சில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 2018 ஆல்டோ, 2018 குவிட்டு, 2020க்கு மேலே ட்ரக்ஷன், ரெடிகோ அண்ட் ஏஸ்டார், SX4.
SX4 பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2010 மாடல் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு இந்த பட்ஜெட்குள்ளே கிடைக்கும். அண்ட் மேனுவல் ஆட்டோமேட்டிக் போத் ரெண்டுத்துலையுமே கிடைக்கும். அதே மாதிரி A-Star பார்த்தீங்க அப்படின்னா 2010 மாடல் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அவைலபிளில் இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 4 வெஹிக்கிளுமே பார்த்தீங்கன்னா அதில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் டீசெண்டாக இருக்கும். நீங்கள் லோன் ப்ராசஸ்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 வெஹிக்கிளுமே வந்துடும். நான் என்னடா எப்போ பார்த்தாலும் ஆல்டோ, குவிட்டு, டக்ஷன் கோக்கே பேசிக்கிட்டே இருக்கேன்னு இல்லை. நம்ம இப்போ கேட்டிருக்க கேள்வி பார்த்தீங்கன்னா அண்டர் 3 lakhsன்றனால தான் நான் இந்த வெஹிக்கிள்ஸை சொல்கிறேன். இதை தாண்டி i10ஓ i20ஓ இல்லை பெரிய வெஹிக்கிளோ ஷிஃப்ட்டோ ப்ரீஸாவோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். நான் கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. ஆனால் மார்க்கெட்டில் ஈஸியஸ்ட் அவைலபிளில் இருக்கணும். உங்களுக்கு ஸ்பேர்ஸுமே கஷ்டப்படாமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பையராக இருக்காங்க, அவங்க ஓட்டி பழகிறதுக்கு கேட்குறாங்கன்ற போது கண்டிப்பாக இந்த கார்களை மட்டும்தான் என்னால் சஜஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 50,000 இல்லை ஒரு 1 lakh அதிகமாக போடுறீங்க அப்படின்னீங்கன்னா நான் வேறு சில வெஹிக்கிள்ஸுமே சொல்லலாம். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ் கிடைக்கும், ஹோண்டா பிரியோ கிடைக்கும், ஹோண்டா ஹமேஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே அந்த வெஹிக்கிள்ஸில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். பட் நம்ம கேட்டிருக்க கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபாக்குள்ளன்றனால நான் இந்த வெஹிக்கிளை சஜஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ 4வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி அண்டு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். இது 5வது கொஸ்டின். ஒரு பர்ஃபெக்ட் ஷெடான் கார் சொல்லுங்கள் அண்டர் 3 lakhsல. ஸோ இது வந்து பர்சனலாக எனக்கு சொல்கிறேங்க. இது வந்து நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லக்கூடிய கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் சொன்ன பதிலாக தான் இருக்கும். பர்ஃபெக்ட் செடான் ஒரு அண்டர் 3 lakhs பட்ஜெட்லனா நான் சன்னியை சொல்லுவேங்க கண்டிப்பாக. ஏன்னா நிசான் சன்னி ஒரு பர்ஃபெக்டான ஷெடான், நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் அண்ட் லெக் ரூம் ஸ்பேஸு, ஹெட் ரூம் ஸ்பேஸோட வரக்கூடிய வெஹிக்கிள் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த வெஹிக்கிள்லே பார்த்தீங்கன்னா சேம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பசாட் அண்ட் ஜெட்டாவும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் அந்த கார் என்னன்னா மகேந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லோகன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாருதியில் வந்து SX4மே சொல்லலாம். SX4மே நல்ல பூட் ஸ்பேஸ் உள்ள, அதாவது ஷிஃப்ட் டிசைரை விட நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் உள்ள ஒரு வெஹிக்கிள் தான் SX4ம். சரி, அதே மாதிரி இயர் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. நிசான் சன்னி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2010க்கு மேலே 10-12 அந்த ரேஞ்சுக்குள்ள வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும். ஜெட்டாவும் பசாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதுவுமே ஒரு 8-10 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் கிடைக்கும். இன்னும் புக்கும் RC புக் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே. 5th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஹேட்ச்பேக் அண்ட் மைலேஜ் காராக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எப்போவுமே நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஹேட்ச்பேக் கார்ஸ்னால் நான் ஷிஃப்ட்டை சொல்லுவேன். அந்த கேட்டகரியில் நான் ரிக்ஸை சொல்லுவேன், வேகனாரை சொல்லுவேன், i10 i20 சொல்லுவேன், அண்ட் ஜாஸை சொல்லுவேன். ஸோ வேகனார் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 2012 அந்த ரேஞ்சில் உள்ள காருங்கள்லாம் ஒரு 3 லட்ச ரூபா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2010 மாடல் டீசல் ஆர் பெட்ரோல் எல்லாமே 2 வண்டியுமே கிடைக்கும். பட் பெட்ரோல் போங்க, கம்பேரிட்டிவ் டீசலில் ஏன்னா 2010க்கு மேலே நீங்கள் டீசல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிலோமீட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஓடி இருக்கும். அப்போ நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2010க்கு மேலே உள்ள காருங்க போகிறீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் போங்க. ரிக்ஸுமே சேம் பெட்ரோல் அண்ட் டீசல் கிடைக்கும். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் போங்கன்னு சொல்லுவேன். i10 i20 2 வெஹிக்கிளுமே அவைலபிளில் கிடைக்கும். i10 பார்த்தீங்கன்னா 2010 மாடல் அந்த ரேஞ்சில் உள்ள ஃபர்ஸ்ட் ஜென் i10 கிடைக்கும். i20 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2013-14 அந்த ரேஞ்சில் உள்ள i20 கிடைக்கும். நான் சொல்கிறது ஓல்டர் i20 சொல்கிறேன். கிராண்ட் i10 வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். நீங்கள் மேபி இருந்துச்சுன்னா இன்ஜின்லாம் நல்லா இருந்துச்சுன்னா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெஹிக்கிளுமே நல்ல வெஹிக்கிள் தான். இப்போ நான் சொன்ன எல்லா வெஹிக்கிளுமே ஆல்மோஸ்ட் இந்த ஷிஃப்ட்டு ரிக்ஸ் அதெல்லாமே வந்து பெட்ரோலில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 to 16 மைலேஜ் தரும். வேகனார் ஓல்டு ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்க வேகனாரை பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 15-16. இப்போ நான் சொன்னது எல்லாமே 15-16. டீசலில் போகிறீங்கன்ற போது ஒரு 20 தரும். கொஞ்சம் லேட்டஸ்ட் வெஹிக்கிளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடவே தரும் மைலேஜ். 1 லட்சம் கிலோமீட்டர் டிரைவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வண்டி நல்லா இருக்குன்னா என்ன வெஹிக்கிளை சஜஸ்ட் பண்ணுவீங்க? இது 1 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கும், அது நல்ல வெஹிக்கிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டொயோட்டாவில் எட்டியோஸ் அண்ட் லிவா தான் யூஸ்டு கார்ஸ் மார்க்கெட்டில்
1 lakh கிலோமீட்டர்ஸ் தள்ளியும் ஒரு ராஜாவாக ஓடிக்கிட்டு இருக்க வெஹிக்கிள் தான். இனோவாவையும் சொல்லலாம். இனோவா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வராது, அதனால நான் அந்த காரை சொல்கிறேன். அதே மாதிரி 1.3 லிட்டர் மாருதியில் வரக்கூடிய இன்ஜின்ஸில் டீசல் இன்ஜின்ஸ், ஓல்டு ஷிஃப்ட்லலாம் வரக்கூடிய இன்ஜின், அதெல்லாமே 1 லட்சம் கிலோமீட்டருக்குள்ள ஓடினாலும் நல்லாவே தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்பேர்ஸ் மாருதியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பட் எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை எடுக்கக்கூடிய கார்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி உங்களோட ஏரியாவில் சில ரூரல் டவுனில் இருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஈஸி டு டிரைவ் சிட்டி கார்ஸ் லிஸ்ட்டு சொல்லுங்கள். ஓகே, ஈஸியாக டிரைவ் பண்ணுற மாதிரியான சிட்டிஸ், இது அவங்க கற்றுக்க கேட்குறாங்களா இல்லை சிட்டியில் டிரைவ் பண்ண கேட்குறாங்களான்றது தெரியல. நான் சிட்டியில் டிரைவ் பண்ணுற கேட்குற மாதிரியான ஆன்சர் சொல்கிறேன். ஒரு காம்பேக்டாக உள்ள கார் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பீட் சொல்லலாம், ஹோண்டாவில் இருக்க பிரியோவை சொல்லலாம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஐட்டனை சொல்லலாம், அப்புறம் டியாகோவை சொல்லலாம், அப்புறம் இயான், ஆல்டோ, குவிட்டு, அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே சொல்லலாம். இதெல்லாமே வந்து சிட்டி டிரைவுக்கு ஏற்ற வெஹிக்கிளாக இருக்கும். மோஸ்ட் உங்களுக்கு பெட்ரோல் டீசல்லையும் அவைலபிளாக இருக்கும். மேனுவல் சில வெஹிக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்கும், ஆட்டோமேட்டிக் சில வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கும். மேனுவல் இதில் மோஸ்ட்லி எல்லா வெஹிக்கிளுமே அவைலபிளாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் இதில் சொன்ன வேரியண்ட்டில் சில வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கும். அண்டர் 3 lakhஸில் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் இவ்வளவு தான். அதாவது எங்கள் டீம் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதில் ஃபில்டர் பண்ண கொஸ்டின்ஸ் இவ்வளவு தான். இந்த தகவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது போல யூஸ்டு கார் கண்டு போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டெல்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம்.